Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா staircase தான் பார்க்க போறோம். staircase fix பண்ணிட்டு அதுல எப்படி நாம 3ds maxல railings create பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் subscribe பண்ணாதீங்க, subscribe பண்ணிக்கோங்க, கூடவே bell button click பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இந்த ரைட் சைடுல பாத்தீங்க அப்படினா நம்ம ஸ்டாண்டர்ட் primitives டிஃபால்ட்டா இருக்கும் இல்லையா, அதுலயே அந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு லாஸ்ட்ல இருந்து தேர்டா பாத்தீங்க அப்படினா stairs அப்படினு சொல்லிட்டு இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 4 டைப்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம இப்போ L டைப் மட்டும் பார்க்கலாம். மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படினா சிமிலரா தான் இருக்கும். இல்ல அப்படினா 4 டைப்ஸ்க்கு மட்டும் நாம செப்பரேட்டா வீடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ L டைப் மட்டும் பாப்போம். சோ L டைப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்படி கிளிக் பண்ணி டிராக் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இப்படி டிராக் பண்ணும்போது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஸ்டேர்ஸ் கிரியேட் ஆகும். கிளிக் பண்ணிட்டு மவுஸை விடக்கூடாது. கிளிக் பண்ணி அப்படியே டிராக் பண்ணுங்க. டிராக் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி டிராக் ஆகும். ஓகேங்களா? மவுஸ் இப்படி மூவ் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி டிராக் ஆகும். சோ இது ஃபுல்லா கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு 3D ல பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா இந்த பக்கம் நமக்கு எடிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம நார்மலா மாடிஃபை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுல வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன்னு டைப் இருக்கும், ஓபன் க்ளோஸ்டு பாக்ஸ்னு. ஓபன் கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அந்த சைடு ரெண்டுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகாம இருக்கும். நம்ம ஃபுல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் அது காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ இது டெப்த்து ஹைட்டு எல்லாமே எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓவரால் ஹைட் நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரைசரோட ஹைட்டு ஓகேங்களா? ஸோ இது வந்து 6 இன்ச் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லே அவுட்னு இருக்கு இல்லையா, இதில் உங்களுடைய வித்து, அதாவது ஸ்டேர்கேஸ் வித்து இருக்கு இல்லையா, ஸோ அந்த வித்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பிளானில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காகனா, இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறது. அடுத்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஹேண்ட் ரெயில், ரெயில் பாத் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹேண்ட் ரெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது 2 கிரியேட் ஆகும். ஓகேவா? ரெயில் பாத் கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் பாத் மட்டும் உங்களுக்கு கிரியேட் ஆகும், ரெயிலிங் கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வெறும் லைன் மட்டும் கிரியேட் ஆகிருக்கும். இப்போ ஷேடோவில் வைக்கிறேன். ஸோ இது 2 ஆஃப் பண்ணிடலாம். ஹேண்ட் ரெயில் 2 ஆஃப் பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ தான் இந்த 2 லைன்ஸும் விசிபிள் ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக ரெயிலிங் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஏஇசி எக்ஸ்டெண்டட் இருக்குல்ல, இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பிக் ரெயிலிங் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அந்த பாத் கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது மேலே கொண்டு போனீங்கனாலே உங்களுக்கு சர்க்கிள் சிம்பிள் மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ரெயிலிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த இடத்துல செட் ஆகலை இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெயிலிங் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணி கூட மூவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஹைட் இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ டெப்த்து, வித்து, ஹைட்டு இது எல்லாமே நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல ப்ரொஃபைலோட, அதாவது லோயர் ரெயில், அதுக்கப்புறம் போஸ்ட்டு, இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இதை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் இந்த பார்ட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெயிலிங் கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் ரெயிலிங் பாத் இந்த இடம். ஓகேங்களா? ஸோ இது 2க்கும் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ஒயர் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். ஸோ ஒயர் ஃப்ரேமில் வச்சா நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஹைட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹைட்டு இந்த இடத்துல டாப் ரெயில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹைட்டை வந்து இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல் ஷேப் ஆகட்டும், யூ ஷேப் எதுவாக இருந்தாலும்
3ds maxல ரெயிலிங் வந்து ஸ்டேர் கேஸ்க்கு இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக ரெயிலிங் கிரியேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அந்த பாத் வச்சு நம்ம ரெயிலிங் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.